ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னங்க ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருதுன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால ரெகுலரா வீடியோ போட முடியல. இனிமேல் நம்மளோட சேனல்ல ரெகுலரா வீடியோ வரும். நம்மளோட சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சிலபஸ்ல கேட்கக்கூடிய ஒரு டாபிக்கா பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பெர்சன்டேஜ் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ்ல எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சம்ஸ் போறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க இன்னும் அதை பார்க்கலனா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இந்த வீடியோல டாபிக் 3 எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் எப்படி போறதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் எல்சிஎம்னா என்ன பார்க்கலாம். எல்சிஎம்னா என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். இப்போ பாருங்க ரெண்டு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 18. 18க்கு ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க. 18 எடுத்து எழுதிக்கோங்க. 18. இப்போ இந்த 18 வந்து எந்த டேபிள்ல வருதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே சின்ன நம்பர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். சோ 2 டேபிள் 18 வருமா? சோ 2 2 9s are 18. So 9 எடுத்து இங்க எழுதிக்கோங்க. 9. மறுபடியும் இந்த 9 என்ன டேபிள்ல போகுதுன்னு பார்க்கணும். 2 டேபிள்ல 9 போகுமா? போகாது. நெக்ஸ்ட் என்ன? 3. So 3 டேபிள்ல 9 போகும். So 3 3 3s are 9. மறுபடியும் இந்த 3 வந்து என்ன டேபிள்ல போகும்? 3 டேபிள்ல தான் போகும். So 3 1s are 3. இங்க 1 வர வரைக்கும் நீங்க பண்ணிக்கணும். So இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 இருக்கா? So 2 2 into 3 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி இருக்கு. So 3 பவர்ல 2 எழுதிக்கணும். சோ ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால பவர்ல நான் 2 எழுதிக்கிட்டேன். இப்போ அடுத்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 24. சோ 24க்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? இதே மாதிரி தான். சோ 24 எடுத்து எழுதிக்கோங்க. 24 என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். கரெக்ட்டா? சோ 2 இங்க எடுத்து எழுதிக்கோங்க. 2 1s are 2 2 2s are 4. சோ 2 போட்டுக்கோங்க. கீழ 1 வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போறோம். சோ 12 என்ன டேபிள்ல போகும்? 2 டேபிள்ல போகும். கரெக்ட்டா? So 2 6 are 12. கரெக்ட்டா? சோ திருப்பி பாருங்க 6 என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். சோ 2 3s are 6. கரெக்ட்டா? திருப்பி பாருங்க 3 என்ன டேபிள்ல வரும்? 3 1s are 3. இங்க கீழ 1 வர வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இது எப்படி எடுத்து எழுதுறது? இங்க பாருங்க 2 வந்து எத்தனை வாட்டி இருக்கு? 1 2 3 மூணு வாட்டி 2 இருக்கு. சோ 2 பவர் 3 ன்னு எடுத்து எழுதிக்கணும். into சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 3 மட்டும் தான் இருக்கு. சோ 3 வந்து ஒரு வாட்டி தான் இருக்கு. சோ வெறும் 3 மட்டும் எழுதுனா போதும். 3. இப்போ எப்படி ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து எழுதணும்னா பாருங்க. எல்சிஎம் of 18, 24 equal to இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணிட்டு எது ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இங்க பாருங்க இங்க 2 இருக்கா? இங்கேயும் 2 இருக்கு. ஆனா இங்க 2 பவர் 1 இருக்கு. இங்க 2 பவர் 3 இருக்கு. எது ஹையஸ்ட் பவர்? 2 பவர் 3. கரெக்ட்டா? சோ 2 பவர் 3 into then இங்க பாருங்க இங்க 3 ஸ்கொயர் இருக்கு, இங்க 3 இருக்கு. சோ எது ஹையஸ்ட் பவர் இருக்கு? 3 ஸ்கொயர். கரெக்ட்டா? சோ 3 பவர் 2. then இத சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 2 கியூப் என்னது? 8. 8 into 3 ஸ்கொயர் என்ன? 3 3s are 9. சோ 9. 8 9s are என்ன? 72. சோ எல்சிஎம் என்ன? 72. இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்ன? 72. நான் இந்த வீடியோல ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு மெத்தட்ல எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 18. சோ 18 எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் மல்டிபிள்ஸ் எடுத்து எழுதணும். 18 ஓட மல்டிபிள்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 18 ஓட மல்டிபிள்ஸ் என்ன? 18 1s are 18, 18 2s are 36, 18 3s are 54, 18 4s are 72, 18 5s are 90. சோ இந்த மாதிரி 18 ஓட மல்டிபிள்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? தென் அடுத்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 24. 24 ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். 24 1s are 24, 24 2s are 48, 24 3s are 72, 24 4s are 96. இந்த மாதிரி 24 ஓட மல்டிபிள்ஸ் போயிட்டே இருக்கும். சோ நம்ம ரெண்டோட மல்டிபிள்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ்ல மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன நம்பர் இருக்கு? காமனா என்ன நம்பர் இருக்கு? 72. ரைட்டா? இதுலயும் 72 இருக்கு, இங்கேயும் 72 இருக்கு. சோ காமன் நம்பர் என்ன? 72. இது மட்டும் தான் காமனா இருக்கும்னா அப்படி கிடையாது. 18 மல்டிபிள்ஸ் வந்து நம்ம எழுதிட்டே போனா அதுல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரும் 24 மல்டிபிள்ஸ்ல இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரும் காமனா இருக்கதான் செய்யும். சோ நம்ம எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கிறோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். லீஸ்டா இருக்கிற காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சா போதும். சோ 72 தான் இதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். சோ 72 தான் ஆன்சர். பாருங்க இந்த ஆன்சரும் சேமா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மெத்தட்ல போடலாம். இல்ல இந்த மெத்தட் ஈஸியா இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல போடலாம். என்ன கேட்டீங்கன்னா இந்த மெத்தட் தான் நமக்கு ஈஸி. ஏன்னா இதுல வந்து பிக் நம்பர்ஸ் கொடுத்தா அதோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகும். இதுல பாருங்க நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ HCFனா என்னன்னு பார்க்கலாம். HCFனா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. LCMல போட்ட அதே நம்பர்ஸ் தான் நான் இதுல எடுத்திருக்கேன். HCF வந்து ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். ஒன்னு வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்னு வந்து டிவிஷன் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 18. சோ 18 எடுத்து எழுதிக்கோங்க. 18 இதுக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க என்ன இருக்கு? 18 சோ 18 எடுத்து எழுதிக்கோங்க. 18 வந்து எந்த டேபிள்ல வரும்னு பார்க்கணும். 18 எந்த டேபிள்லாம் வரும்? 2 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும், 9 டேபிள்ல வரும், 18 டேபிளையும் வரும். சோ இதுல சின்ன நம்பர் என்னது? 2. கரெக்ட்டா? சின்ன நம்பர்ல இருந்து தான் எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சோ இங்க 2 போடுறேன் பாருங்க. 2 9s are 18. கரெக்ட்டா? அகைன் பாருங்க இது 2 டேபிள்ல போகுமான்னு பாருங்க. 2 டேபிள்ல வராது. சோ 3 டேபிள்ல வருமான்னு பார்க்கணும். 3 டேபிள்ல வரும்ல. சோ 3 3s are 9. தென் அகைன் பாருங்க 3 வந்து எந்த டேபிள்ல வரும்? 3 டேபிள்ல வரும். சோ 3 1s are 3. இங்க கீழ 1 வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போகணும். சோ நம்ம இதை எப்படி எடுத்து எழுதலாம்? 2 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி இருக்கு. சோ 2 into 3 எத்தனை வாட்டி இருக்கு? ரெண்டு வாட்டி இருக்கு. கரெக்ட்டா? சோ 3 power 2 ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால பவர்ல நான் 2 எழுதிக்கிறேன். தென் அடுத்த நம்பர் பாருங்க 24. சோ 24 அதே மாதிரி பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 24 24 என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். ரைட்டா? 2 1s are 2, 2 2s are 4. அகைன் 12 என்ன டேபிள்ல வரும்? 2 6s are 12. அகைன் 6 என்ன டேபிள்ல வரும்? 2 டேபிளையும் வரும். சோ 2 3s are 6. அகைன் 3 என்ன டேபிள்ல வரும்? 3 1s are 3. சோ 1ல முடிஞ்சிருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதணும்? 2 பாருங்க எத்தனை வாட்டி இருக்கு? 1 2 3 மூணு வாட்டி 2 இருக்கு. சோ 2 power 3 into இங்க 3 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி தான் இருக்கு. சோ வெறும் 3 மட்டும் எடுத்து எழுதினா போதும். 3. இது எதுக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ்னு சொல்றோம்னா பாருங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருக்கும். கரெக்ட்டா? பிரைம் நம்பர்ஸ்னா என்ன? 2 வந்து 2 டேபிள்ல மட்டும் தான் போகும். 3 வந்து 3 டேபிள்ல மட்டும் தான் போகும். அது மாதிரி 5ம் பிரைம் ஃபேக்டர்ஸ் தான். 5 வந்து 5 டேபிள்ல மட்டும் தான் போகும். 7 டேபிள்ல மட்டும் தான் போகும். இந்த மாதிரி ஒரு நம்பர் அந்த நம்பரோட டேபிள்ல மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து பிரைம் நம்பர்ஸ். சோ லெஃப்ட் சைடுல பாருங்க எப்பவுமே பிரைம் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். சோ இதனால தான் இத என்ன சொல்றோம்? பிரைம் ஃபேக்டர்ஸ். சோ பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படி HCF எடுத்து எழுதணும்னு பாருங்க. HCF of 18, 24 equal to HCF எப்படி எழுதணும்னா இது ரெண்டுத்துலயும் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும். இது ரெண்டுத்துலயும் காமன் ஃபேக்டர்ஸ் பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. கரெக்ட்டா? இங்க 2 வந்து ஒரு வாட்டி தான் இருக்கு. இங்க 2 வந்து மூணு வாட்டி இருக்கு. சோ 2 வந்து ஒரு வாட்டி தான் எடுத்து எழுதணும். ஏன்னா இங்க ஒரு வாட்டி தான் இருக்கு 2. சோ 2 power 1 into இது பாருங்க 3 3 காமனா இருக்கா? சோ பவர் பார்க்கணும் அடுத்தது. பவர்ல பாருங்க மேல 2 இருக்கு. இங்க கீழ என்ன இருக்கு? 1 இருக்கு. சோ இங்கேயும் 3 power 1 இருக்கு. இங்கேயும் 3 power 1 வரும். சோ 3 power 1 மட்டும் தான் எழுதணும். 3 power 2 எழுதணும்னு வெச்சுக்கோங்களேன். இங்க 3 power 2வே இல்ல. கரெக்ட்டா? காமன் ஃபேக்டர்ஸ் தான் எழுதணும். இதுலயும் இருக்கணும், இதுலயும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ 2 power 1 னா என்ன? 2 into 3 power 1 னா என்ன? 3. சோ 2 3s are என்ன? 6. இதுதான் HCF. நம்ம LCMல வந்து ஹையஸ்ட் பவர் எடுத்து எழுதி அதை மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்ட்டா? இதுல வந்து காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதி அதை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டிவிஷன் மெத்தட் எப்படி போறதுன்னு சொல்லி தரேன் பாருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கு? 18 24. இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 18. கரெக்ட்டா? சோ 18 டிவைசர்ல எடுத்து எழுதணும். 24 டிவிடெண்ட்க்குள்ள எழுதணும். சோ நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்? ஸ்மால் நம்பரை டிவைசர்ல எழுதியிருக்கேன். பிக் நம்பரை டிவிடெண்ட்ல எழுதியிருக்கேன். கரெக்ட்டா? இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. 18 1s are 18. கரெக்ட்டா? இது ரெண்டையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா 4 வந்து 14 ஆகும். இது வந்து 1 ஆகும். சோ 14 minus 8 என்னது? 6. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இங்க 6 இருக்கா? இது டிவைசரா இருக்கும். இங்க இருக்கிற நம்பர் இருக்குல்ல, இங்க டிவைசரா எடுத்தோம்ல, அது வந்து இது உள்ள போட்டு டிவிடெண்ட் ஆகும். சோ இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணுங்க. 6 3s are 18. கரெக்ட்டா? இப்போ 18 minus 18 என்ன ஆகும்? 0 ஆயிடும். சோ 0 வர வரைக்கும் இந்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணும். சோ எப்போ 0 வருதோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு கடைசியா எப்போ டிவைட் பண்ணணுமோ அதோட டிவைசர் தான் ஆன்சர். இதானே டிவைசர். கடைசியா இதானே டிவைட் பண்ணணும். இந்த நம்பர் இந்த நம்பரே தான் டிவைட் பண்ணணும். சோ இதுல எது டிவைசரோ அதுதான் ஆன்சர். இதுல டிவைசர் என்னது? 6. கரெக்ட்டா? சோ லாஸ்ட் டிவைசர் தான் HCF. 6 தான் இந்த சம்மோட ஆன்சர். சோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் டிவிஷன் மெத்தடும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோல ஜஸ்ட் நம்ம பேசிக்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். LCMனா என்ன? HCFனா என்ன? அது மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். கடைசியா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம் வாங்க. LCM HCFல நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் இருக்கு. அது என்ன ஃபார்முலானா A cross B equal to HCF into LCM. இதுதான் அந்த ஃபார்முலா.
A cross B னா என்னது? Product of two numbers equal to product of HCF and LCM. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இனி வர வீடியோஸ்ல சம்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு போட்ட மெத்தட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை கிளியர் பண்றேன். நம்மளோட சேனல்ல டிஎன்பிசில கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.